வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேல 50% டாரிஃப்ங்கிறத விதிச்சிருந்தாரு. இப்போ அத வந்து 10 மடங்கு உயர்த்தி 500% அப்படிங்கிற உயர்த்த போறோம் அப்படிங்கிற விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. இத அமெரிக்கா அந்த கட்சியை சார்ந்த எம்பி வந்து அவங்களுடைய வலைதளத்துல பதிவிட்டிருக்காங்க. இதற்கான மசோதா வந்து அடுத்த வாரம் நடக்க போகுது. இதுக்கு கட்சி வேறுபாடின்றி எல்லாருமே ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மசோதாவில் எல்லாருமே ஆதரிச்சிட்டாங்கன்னா 500% டாரிஃப் யார் யாருக்கு போடுவாங்கன்னா, இவங்க முக்கியமா டார்கெட் பண்றது ரஷ்யாவை. ரஷ்யாவை ஏன் முக்கியமா டார்கெட் பண்றாங்கன்னா, உக்ரைனோட ரஷ்யா வந்து இன்னமும் போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க 4 வருடங்களா தொடர்ந்து கண்டினியூஸா. இது அமெரிக்கா வந்து தடுத்து நிறுத்த பார்த்து ரொம்ப ட்ரை பண்ணாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த 2 போரை நிறுத்திட்டு நம்ம வந்து அமைதிக்கான நோபல் பரிசை வென்று விடலாம் என்று ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாரு. பட் அதற்கு ரஷ்ய அதிபர் வந்து அவருக்கு கை கொடுக்கல. இப்ப அந்த கோபத்தை அவர் எப்படி காட்டுறாருன்னா, ரஷ்யா மீது நேரடி தாக்குதலாகவும் சரி, அவங்க மேலேயும் 500% டாரிஃப் விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, இப்போ இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனோட போர் புரியறதுக்கான 3 நிறைய காரணிகளை சொல்றாரு. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில் என்னென்ன நாடு வாங்குறாங்க முதன்மையா அப்படின்னா, சைனா வாங்குறாங்க, 2வது வந்து இந்தியா வாங்குறாங்க, 3வது வந்து பிரேசில் வாங்குறாங்க. இந்த 3 நாடுகளுக்குமே 500% டாரிஃப் விதிக்கப்படும் அப்படிங்கிற மசோதா தான் அடுத்த வாரம் இயற்றப்படும் சொல்லியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த நடவடிக்கை வந்து ஆல்ரெடி நிறைய எதிர்ப்பு அவருக்கு எழுந்துகிட்டே இருக்கு அமெரிக்கா அவங்க நாட்டிலேயுமே. இப்போ இது 500%னா நிறைய பொருளாதாரத்தை பாதிப்படைய செய்யும் அந்த எல்லாம் நிறைய நாடுகளுக்கு. இப்போ இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு, இது அவங்க சைட்ல இருந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ 500% டாரிஃப் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதை வந்து யாருமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இவர் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நிறைய விஷயங்கள்ல முன்னெடுத்து பண்ணிட்டே இருக்காரு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பா வெனிசுலா நாட்டை சேர்ந்த அந்த நாடு தலைவரை வந்து வலுக்கட்டாயமா அவங்க நாட்டுக்குள்ளே புகுந்து கடத்திட்டு வந்தாங்க. அவரையும் அவரது மனைவியை சேர்ந்து அவங்க பெட்ரூம்குள்ளே புகுந்து கடத்திட்டு வந்தாங்க. இது நிறைய நாடுகளுக்கு பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியது. கண்டனத்தை கொடுத்திருந்தாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்யலாம்ங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குது மற்ற நாடுகளுக்கு. இதே கண்டினியூவா நிறைய நாடுகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய நாடுகள் அச்சுறுத்தலாகவும் இருந்தது. இப்போ இந்த விஷயத்த அவர் ஏன் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா சுற்றி உள்ள நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. ஆனா வெனிசுலா மட்டும் அவருக்கு சப்போர்ட்டா இல்ல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அந்த நாட்டுடைய தலைவரை வந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் பண்ணல. இப்போ இவர் சொல்றதெல்லாம் அவர் கேட்கல அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா நாடுகளும் என் கட்டுப்பாடுகள் வந்துட்டாங்க, நீ மட்டும் என்ன என் கட்டுப்பாடுகள் வராம இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அவரை கடத்திட்டு வந்திருக்காங்க. கடத்திட்டு வந்து அமெரிக்கால சிறை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலா நாட்டுல ரஷ்யன் பிளாக் வச்ச ஒரு ஆயில் கப்பல் வந்து வந்திருக்கு. அதையுமே கடத்தி வந்திருக்காங்க. இதுக்கு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சாரு ரஷ்ய அதிபர். இது அவங்க மெயினா அந்த ஆயில்ல தான் ரொம்ப கருத்துமா இருக்காங்க அமெரிக்கா. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆயில் விற்கிறதுனாலதான் அவங்களுடைய பொழப்பே இருக்கு அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வர்றாரு. ஆயில் வாங்குற காசுலதான் உக்ரைன் கூட போர் புரிஞ்சுட்டே இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எந்த பொருளாதாரமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னெடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் செய்யற விஷயத்துக்கெல்லாம் சைனாவும் சரி, இந்தியாவும் சரி, ரஷ்யாவும் சரி கண்டிப்பா அடிப்பணிஞ்சு வரவே மாட்டாங்க. இவர் என்ன பண்ணாலும் சரி, இதுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. 3 பேரும் இன்னும் ஒத்துமை ஆவாங்களே தவிர கண்டிப்பா அடிப்பணிஞ்சு வரமாட்டாங்க. இதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நீங்க பண்ற விஷயத்தினால சைனாவும் இந்தியாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க ஒன்னாகிட்டு இருக்காங்க. நிறைய பேசும் விஷயங்கள் வந்தது. இப்ப இன்னமும் அதை ஸ்ட்ராங் பண்ற விஷயமா தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யா மேல உள்ள கோபத்தை வந்து அவங்க சுத்தி உள்ள நட்பு நாடுகளான நிறைய நாடுகள்கிட்ட காட்டுறாரு. இது வந்து அமெரிக்காவுக்கு சாதகத்தை கொடுக்குமா இல்ல பாதகம் அமையுமா அப்படிங்கிறத இந்த அடுத்த வாரம் இந்த மசோதா நிறைவேறிடுச்சுன்னா, அதுக்கு 500% டாரிஃப் போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அது கண்டிப்பான ஒரு முடிவு தெரியும். நன்றி.